பிராட்டி ஒரு பாடசாலையை நடத்துகிறாளாம். ஆழ்வார் சொல்றார், மகாலட்சுமி பாடசாலா அப்படின்னு அதுக்கு பேர். அதுல எத்தனை மாணவர்கள் மாணவிகள் இருப்பா? ஒரே ஒரு மாணவன், ரெண்டாவது ஆளே இல்லை. அந்த மாணவன் தான் திருமால். அவருடைய கணவன் மட்டும்தான் மாணவன். என்ன வேற யாரும் அவர் சொன்னா கேட்கறது இல்லை. அவர் ஒத்தார் தான் அவர் சொன்னா கேட்டுக்கொள்ளுகிறாராம். அப்படி என்ன சொல்லி கேட்டுக்கிறாள்னால், உன்னுடைய கருணையப்பாரு, சாஸ்திரத்தை பார்த்து தண்டிக்காதே. இத சொன்னா ஒருத்தர் கேட்டுக்க வேண்டாமா? நாம கேட்டுக்க மாட்டேங்கிறோம் தாயார் சொன்னா. ஆனா அவரானா அவள் புருவ நெறிப்புக்கு மயங்கி எப்ப என்ன சொன்னாலும் கேட்போம். தேவரீர் சரின்னு சொன்னா சரி, வேண்டான்னா வேண்டாம், இவன் பாவங்களை மன்னிச்சுடணும்னா மன்னிச்சுடுவோம். இப்படி போய் மனைவி பேச்சை கேட்பறான்னு சொன்னால் அவள் உலகத்துக்கே இருக்கிறாள்னு தெரிஞ்சுட்டு இருக்கார் ஒல்லிய பெருமான். தனக்காகவும் பிறர்க்காகவும் இல்லாமல், தனக்காகவும் இல்லாமல் பிறர்க்காகவே மகாலட்சுமி இருக்கிறபடியால் அவ சொல்றத நாம கேட்க வேண்டும்.